கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 தீமோத்தேயு 6:12. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். 1 தீமோத்தேயு 6:12. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இங்கே நித்திய ஜீவன் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏசப்பாவை சொல்கிறாங்க. ஆமேன். ஏசப்பாவை நம்ம பற்றி கொள்ளணுமா? ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் பாடுகள் அநேகமாக இருக்கும். இது எல்லாவற்றிலும் ஏசப்பா நம்மளை பாதுகாத்து நித்தியமான வாழ்க்கை கொண்டு போய் சேர்க்குற ஒரே வழி ஏசப்பா மட்டும்தான். ஆமேன். அவரை பற்றி கொள்ளும் போது நம்மளை நித்திய ஜீவனை நம்மளுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. இதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கை ஏசப்பா கூட அதுதான் நிரந்தரமானது. அந்த வாழ்க்கைக்கான ஒரு வழி, அந்த வாழ்க்கைக்கான ஒரு பாதைனா ஏசப்பா தான். ஆமேன். அவர் நம்ம பற்றி கொள்ளும் போது நிச்சயமாக ஏசப்பா நமக்கு நித்திய ஜீவன் நித்திய வாழ்வையும் தந்து ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் பாடுகள் வரலாம், அதெல்லாவற்றையும் மேற்கொள்ள ஏசப்பா நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அவர் நம்ம பற்றி கொள்ளும். இன்னும் நீங்கள் அவரை பிடித்து கொள்ளையா? இன்னும் அவர் நீங்கள் பற்றி கொள்ளையா? இப்போ நீங்கள் ஏசப்பா பற்றி கொள்ளுங்க. ஏசப்பா எனக்கு நீங்கள் வேணும் ஏசப்பா நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை போதித்து நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசமாக அவரை கேளுங்க. நிச்சயமாக அவர் உங்களோடு இருந்து அந்த நித்திய ஜீவன் அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.